இப்ப இந்த இடத்துல மட்டும் நீங்க எவ்வளவு நாளா உட்காந்து வேலை செய்றீங்க? 50 60 வருஷமா இருக்கு. 60 வருஷமா இதே இடத்துலதான் உட்காந்து இருக்கீங்க. சாயந்தரம் 10 மணிக்கு அந்த இது சாப்பிடலாம். கூடையில அப்படியாப்பட்ட தட்டெல்லாம். ஐயா வணக்கம். ஐயா இந்த கூடையெல்லாம் பின்றீங்களா? இந்த கூடையெல்லாம் இப்ப நிறைய வாங்குறாங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த கூடையெல்லாம் எப்படி தயாரிக்கிறீங்க அப்படின்னு. என் பேரு போஜன். அந்த தொழில வந்து 15 வயசுல இருந்து நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். 10 60 70 வருஷம் ஆகுது வேலை செஞ்சு. கூடை பின்னிட்டு நாங்கள் இந்த குழப்பம் ஓட்டிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட சாமி கூடை, முளைப்பாரி கூடை, கல்யாண கூடை, கோழி கூடை எல்லாமே பின்னிக்கிட்டே இருக்கேன். அப்பப்போ சேல்ஸ் ஆகுது. ஆனால் மாதிரி சேல்ஸ் ஆக மாட்டேங்குது. இப்போ அளவு செஞ்சு விற்கும் போது இது செய்யணும். அப்படி இருக்கு. அது மாதிரி ஒரு வருஷம் ரொம்ப கம்மியாக வேலை போகும், கம்மியாக கேட்பாங்க, அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். அப்படி கொடுத்தாக்க நஷ்டமாகும். மூங்கி வந்து கேரளாவிலேருந்து வருது. கேரளாவில் நாங்கள் எடுத்து விலைக்கு வாங்கி வேலை செய்கிறோம். வீடு வாசல் எதுவுமே கிடையாது. நாங்கள் பிளாட்ஃபார்ம் செஞ்சு வேலை செய்கிறோம். வேலை செஞ்சு வீடு வாடகைக்கு கொடுத்து இருக்கோம். இது அந்த கூடை மாதிரி கூடையில என்னென்ன அளவுல செய்வீங்க? கோழி கூடை, கல்யாண கூடை, சாமி கூடை, அபிஷேக தட்டு, கும்பாபிஷேகத்துக்கு தட்டு, அப்புறம் கிரீன் பாய். கூட எடுத்து கையில வச்சுக்கோங்க, காமிச்சிட்டே சொல்லுங்க. கிரீன் பாய் எல்லாமே செய்வோம். நான் வந்து 70 வருஷமா அந்த தொழிலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். வயசு எனக்கு இப்போ 86 வயசு ஆகுது. நான் அந்த தொழிலை பார்த்து ஏதோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தொழிலை விட்டுக்கிட்டு இருந்தோம். விட்டு வியாபாரிக்கும் போடுறதில்லை. நாங்கள் வாட்டு கை தொழிலை பார்த்து விட்டு அன்னைக்கு விட்டதை செலவு செஞ்சுக்கிட்டு குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். ஐயா இப்ப இந்த மூங்கில் இப்ப இருக்கு பாத்தீங்களா, கையில வச்சுக்கோங்க. இந்த மூங்கில் வந்து உங்களுக்கு எப்படி வரும்? பச்சையா வருமா இல்ல காஞ்சே கொண்டு வருவாங்களா? பச்சையா வரும். ஆனா 10 நாள்ல காஞ்சி போயிடும். காஞ்ச பிறகு அடுத்து என்ன செய்வீங்க? அத தண்ணியை தொளிச்சு வேலை பார்ப்போம். சரிங்கய்யா. தண்ணியை தொளிச்சுட்டு அதுக்கு அடுத்து கொஞ்சம் நல்லா மறுபடியும் கொஞ்சம் ஈரப்பதத்தோட இதெல்லாம் பண்ணிடுவீங்களா? சரிங்கய்யா. இந்த கூடை மாதிரி வேற என்னென்ன பொருள் எல்லாம் செய்றீங்க? கூடை அந்த மூங்கில்ல என்னென்ன கூடை வரணும் எல்லா கூடையும் நாங்க செய்வோம். சரிங்க. சாமி கூடை, கிரீன் தட்டி, ஓலைப்பாய், ஓலை இதுல வந்து அந்த மூங்கிலே வந்து பாய் மாதிரி. சரி. மரம் கூடை, கோழி கூடை, கல்யாணத்துக்கு தேவைப்படுற உருண்டை கூடை எல்லாமே நாங்க செய்வோம். இப்ப அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கோழியை முடிக்கிற அந்த பஞ்சார கூட சந்தைக்கு கொண்டு போறதுக்கு இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி சாமிக்கு அப்புறம் இந்த அபிஷேகத்துக்குலாம் வந்து நிறைய கூடையில கொண்டு வராங்க. ஆனா இப்ப ஃபுல்லா பாத்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் மாறிட்டாங்க. பிளாஸ்டிக் மாறவுங்க எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். கூடை செய்யறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு கூடை செய்ய ஒரு மணி நேரம் ஆகும். ஒரு கூடை செய்யறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஐயா இந்த மாதிரி கூடையெல்லாம் செய்றீங்க பாத்தீங்களா, சின்ன கூடை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? பெரிய கூடையெல்லாம் செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? பெரிய கூடை செஞ்சோம்னா 2 கூடை தான் ஒரு நாளைக்கு போட முடியும். சரிங்க. சின்ன கூடையா இருந்தா 4-5 பின்னிடுவான். சரிங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு வந்து வருமானம் எல்லாம் எப்படி கிடைக்குது? ஒரு கூடைக்கு வந்து எவ்வளவு லாபம் கிடைக்கும்? அப்படி கணக்குல ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 ரூபா தான் கிடைக்கும். சரிங்க. இப்ப இந்த மூங்கில்லாம் வெளியில வாங்கிட்டு வரீங்க, அப்ப இதுக்குள்ள காசெல்லாம் வந்து நிறைய போகுமே? ஆமா ஒரு கட்டு 1000 ரூபாய் 800 ரூபாய்க்கு வாங்குவோம். சரிங்க. ஒரு கட்டு அதுல 20 குச்சி இருக்கும். 20 குச்சியில நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வேலை பார்த்தாலே கட்டுவடி ஆகும். இந்த கூடை வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்? இதோட இது பத்தி சொல்லுங்க, உறுதித்தன்மையை பத்தி சொல்லுங்க. எவ்வளவு நாளா தாங்கும், எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஆனா கொள்ள நாளைக்கு வரும். இந்த கூடை எதுவுமே கொள்ள நாளைக்கு வரும். இதை வந்து ஜனங்க உபயோகப்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஆமா. பிளாஸ்டிக் எடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பிளாஸ்டிக் ஈஸியா வரல,
அதனால கெடுதல் இருக்கு. இப்ப சாப்பாடு வடிக்கிற கூட எங்க தட்டு இருக்கு. ஆமா அது அந்த சாப்பாடு வச்சு அதை மூடி வச்சா சோறு மத்தியானம் சாப்பிட முடியாது. ஆமா ஆமா பிளாஸ்டிக்ல சாப்பிடவே ஆமா முடியாது. இது சாயந்தரம் 10 மணிக்கு அந்த இது சாப்பிடலாம். கூடையில அப்படியாப்பட்ட தட்டெல்லாம் இருக்கு எங்க. ஆமா இந்த மூங்கிலே வேற செய்யறதுனால வந்து கொஞ்சம் வந்து நல்லா சத்தாவும் இருக்கும். அது வந்து கெடுதல் கெடுதல். ஆமா அதே மாதிரி அபிஷேகம் பண்றதுக்கு தேங்காய் வைக்கிறதுக்கு தட்டுதான் தேவை. அது பிளாஸ்டிக் வாங்கி போறாங்க. அந்த தட்டுக இருந்தாக்க இப்போ வீரவண்டி திருவிழாவுக்கெல்லாம் வருஷம் 50,000 தட்டு தாங்க. இப்போ பூரா பிளாஸ்டிக்கே ஆயிப்போகுது. அதனால வருமானமே உங்களுக்கு குறைஞ்சு போயிருச்சு. வேற இந்த சொலகலாம் இருக்கு பாத்தீங்களா? அது விலைக்கு வாங்கிக்குவோம். அது பனை ஓலையில செய்யுது. ஓ அது பனை ஓலையில செய்யறது. சரி மூங்கியில செய்யுது. ஆனா முறம் பின்னுவான். முறம் மூங்கியில முறம் பின்னுவான். முறம் பின்னுவீங்க. அந்த முறம் வந்து அந்த ஐப்பசி மாசம் அது வந்து நோம்புறதுக்காண்டி முறம் நிறைய எடுப்பாங்க. சரிங்க. நோம்புறதுக்காண்டி அந்த முறத்துக்கு நோம்பணும். ஓ சரிங்க. அதே மாதிரி கம்பளத்து நாய்க்கமாக அந்த கூடையிலதான் கல்யாணமே முடிக்கணும். கூடை இல்லாம கல்யாணமே நடக்காது. அது அவங்க சடங்குகள். அவங்க இது அந்த இது அது பாரம்பரியமா மாறிக்கிட்டு வர இல்லை. அது அப்படியே இருக்கு. சரிங்க. இன்னும் அந்த பழமை மாறாம சிலதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆமா அந்த கல்யாண கூடையெல்லாம் அது எடுத்துட்டே ஆகணும். அப்ப கேட்பாங்க வந்து எங்க வாக்கு நீங்க கூடை எடுத்துட்டு வாக்கு சொல்லுங்க. நல்ல வாக்கு நல்லா பாலா பெருகணும்னு சொல்லுவோம். சரிங்க. சரி சரி. இந்த கூடை இது இல்லாம வேற என்ன செய்வீங்க நீங்க? வேற மூங்கில்ல எல்லா இதுவும் இந்த மூங்கில் சேரு இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி எல்லாம் செய்வீங்களா? அதெல்லாம் செய்ய மாட்டோம். அதெல்லாம் பெரம்புலதான் செய்வாங்க. மூங்கில் பெரம்புல செய்வீங்க. சரிங்கய்யா. இப்ப புதுசா இந்த தொழில்கள்லாம் வந்து வேல்யூ இருக்கா? நிறைய பேர் என்ன செய்யறாங்களா இதெல்லாம் மாதிரி தொழில்கள்லாம்? செய்யறாங்கன்னா அவ்வளவா சேல்ஸ் இல்ல. ஆனா கல்யாணத்துக்கு இப்ப வந்து மெயினா கல்யாணத்துக்கு அந்த கூடவே இருக்கிறாங்க. உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் எல்லாம் இருக்காங்களா? ரெகுலர் கஸ்டமர்லாம் இல்ல. போற போக்குல வாங்கிட்டு போறவங்க போறாங்க. ஆனா தேடி வந்து வாங்கிட்டு போயிருவாங்க. இந்த இடத்துக்கு போனா இங்க வந்து கூட கிடைக்கும் அப்படின்னு வாங்கிட்டு வருவாங்க. இப்ப இந்த இடத்துல மட்டும் நீங்க எவ்வளவு நாளா உட்காந்து வேலை செய்றீங்க? 50-60 வருஷமா இருக்கு. 60 வருஷமா இதே இடத்துலதான் உட்காந்துருக்கீங்க. ஒரு சின்ன கடை மாதிரி அந்த மாதிரி எல்லாம் போடாம ஏன் இதே இடத்துல உட்காந்துருக்கீங்க? அது வந்து கடை மாதிரி போட்டாக்க வாடகை கொடுக்கணும். சரிங்க. வாடகைக்கு விட்டாலும் 10,000 15,000 கேட்பாங்க. அட்வான்ஸ் கொடுக்கணும். காசு இல்ல. இல்ல இப்ப இந்த பொருள்லாம் பத்திரப்படுத்துறதுக்கு வந்து மழை பெய்யும், காத்தடிக்கும், வெயில் அடிக்கும். அது வந்து அப்ப டேமேஜ் ஆகாதா? எங்கிட்ட ஒரு ஆளு தெரிஞ்ச ஆள் இருக்காங்க. சரிங்க. அவங்க இடம் இருக்கு. அதுல வச்சுக்கிடுவோம். அதுல வச்சுக்கிடுவோம். வீட்டுல போய் நனையாம வச்சுக்கிடுவோம். நனைஞ்சாக்கா கருப்பாயிரும். அதனால விற்க முடியாது. கூட வந்து கருப்பாயிருமா? ஆமா ஆமா. சரி. நனைஞ்சுனா கருப்பாயிரும். நனையாம வச்சிருந்து விற்கணும். சரிங்க. சரி சரிங்க. நாங்க டிசைன் கூடைய வந்து அளவா சின்ன கூடை பெரிய கூடை அது சின்னதா அழகழகா போடுவோம். அதெல்லாம் நல்ல வியாபாரம் முக்கியம். அதான் பின்ன கஷ்டம். அதுக்கான காசு தர மாட்டேங்கிறாங்க ஜனங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து கொஞ்சம் பிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து மண்ணில் போட்டால் மக்கிரும். ஆனா வந்து இந்த பிளாஸ்டிக் எல்லாம் மக்காது பாத்தீங்களா? அது பிளாஸ்டிக் வேஸ்ட்டுங்க. சொன்னாக்க ஜனங்க விலை கம்மியா கிடைக்குது. அதனால இருக்கிறாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா சின்ன கூட எவ்வளவுல இருந்து மினிமம் எவ்வளவுல இருந்து உங்கள்கிட்ட இருக்கு? 50 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் 1000 ரூபாய் கூட இருக்கு. 1000 ரூபாய் கூட இருக்கு. சரி சரி சரி. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஆமா ஆமா. இன்னும் சந்தைக்கெல்லாம் வந்து இந்த கூடையெல்லாம் வாங்கிட்டு போற பழக்கம்லாம் இருக்கா? முந்தி இருக்கு. வந்து சந்தையில வந்து நிறைய வாங்கிட்டு வந்து அந்த கூடையில தான் வாங்கிட்டு போவாங்க. அதே மாதிரி வியாபாரிகள் நிறைய வந்து கூடையில தான் நிறைய பொருள் வச்சிருப்பாங்க. தக்காளி எல்லாம் எக்கச்சக்கமா மெட்ராஸுக்கு இதுக்கு பூரா தக்காளி கூடையாதான் போகும். அதே மாதிரி பூக்களுக்கும் கூட தானே பயன்படுத்துவாங்க. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் மலையேறி போச்சு. பிளாஸ்டிக் வந்துருச்சு. பெட்டியில போட்டு அடைச்சிட்டு பாக்ஸ் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. அதனால உங்களுக்கு வந்து தொழில் வந்து ரொம்ப கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. சரிங்களா.